இந்த வீடியோவில் 2024 வந்த எஸ்ஐல வந்த 10வது வினாவை நாங்கள் செய்ய போறோம். இதுல 10வதுல ஏப்பாட்டை பார்த்தோம்னு சொன்னா, பின்வரும் பைத்தன் கூற்றை கருதுக. ஆன்சர் ஈக்குவல் ஹைட் பிளஸ் வித். இதான் அந்த கூற்று. மேற்குறித்த கூற்று தொடர்பாக நிறைவேற்றுவதற்கு மைய முறை வழி அலகிற்கு பல இரும துவித அறிவுறுத்தல்கள் உள்ளன. இவற்றில் முதலாவது அறிவுறுத்தல் ஒரு பதிவகத்துக்கு ஹைட் மாறியின் பெருமானத்தை பதிவேற்றம் செய்தல் பற்றியதாகும். நான்காவது அறிவுறுத்தல் கூட்டலின் விடையை ஆன்சர் மாறியில் தேக்கி வைத்தல் பற்றியதாகும். அப்ப வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. முதலாவதும் நான்காவதும் தந்திருக்காங்க. இடைப்பட்ட அந்த இரண்டாவது மூன்றாவதும் என்ன கேட்கிறாங்க. அதான் இரண்டாவது அறிவுறுத்தல் மூன்றாவது அறிவுறுத்தல் எவையாக இருக்கலாம். இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க ஹைட்ர பெருமானத்தை இதுல வந்துட்டு லோட் பண்ணணும். அதான் தந்திருக்கிறாங்க. அடுத்தது என்னவா இருக்கும், வித்திர பெருமானத்தை லோட் பண்ணணும். சோ அவங்க தந்து அதன்படியே நாங்க ஆன்சர் எழுதுவோம். ஒரு பதிவகத்துக்கு இதுல ஹைட் தந்திருக்காங்க. வித் மாறியின் பெருமானத்தை பதிவேற்றம் செய்தல், பதிவேற்றம் செய்தல், லோட் பண்றது. ஓகே, அதான் இரண்டாவது. மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னா, இது ரெண்டையும் நாங்க அட் பண்ணணுமே, ஒரு ரெஜிஸ்டர்ல அட் பண்ணணுமே. சோ ஒரு பதிவகத்தில் ஹைட் மாறியினதும் வித் மாறியினதும் பெருமானத்தை கூட்டுதல். சோ நான்காவது என்ன, கூட்டலின் பெருமதி ஆன்சர் மாறியில் தேக்கி வைத்தல் பற்றியதாக அவங்க தந்திருக்காங்க. அப்ப இரண்டாவது மூன்றாவது சொன்னா சரி. அப்ப இரண்டாவது வந்துட்டு என்ன, வித்ர வித்ர வேரியபிள் அந்த பெருமானத்தை வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர்ல லோட் பண்றது. ஸோ இதையும் அட் பண்ணி இதை வந்துட்டு இன்னொரு ரெஜிஸ்டர்ல வந்துட்டு அட் பண்றது, ரெண்டு பெருமானத்தை. பி பகுதியை பார்ப்போம். 11 மைனஸ் 1 ஸோ சப்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போது. ஸோ இதன் விடை, அப்ப இதுல விடையை நாங்க காணணும். பிறகு சொல்றாங்க 1 இரண்டு நிரப்பியை இந்த 11 வந்துட்டு கூட்டி முன்னோக்கி கொண்டு செல்லும் பிற்றை கேரி பீட்டை வந்துட்டு புறக்கணித்து பெறப்படலாம் என காட்டட்டாங்க. அப்ப 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. நாங்க எங்களோட ஆன்சரை வந்துட்டு இது வந்துட்டு எஸ்ஐ தானே. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்யணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, இதுல விடைய காரணம், சப்ஸ்ட்ரக்ஷன் விடைய காணப்படும். ஸோ 1 ஸோ இதை நாங்க வந்துட்டு கழிப்போம். 0 இருந்து 0 போனா 0, உங்களுக்கு தெரியும். 0 இருந்து 1 போகாது. ஸோ 1 கடன் வாங்கணும். இதை இருந்து 1 கடன் வாங்கினோம்னா எங்களுக்கு தெரியும் இங்க 2 வந்து சேரும். 2ல் 1 போனா 1. சில டைம்ல நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், வேற எங்க கிளாஸ்ல படிச்சிருக்கலாம். நாங்க வந்துட்டு கடன் வாங்குறதால 10 வரும், சில டைம்ல படிச்சிருக்கலாம். அப்படி இல்ல, என்னோட பேஸ் வந்துட்டு 2, பேஸ் ஒக்டட்ல கடன் வாங்கினா 8 வந்து சேரும். ஹெக்ஸா டெசிமல்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு பொரோ பண்ணா 16 வந்து சேரும். இப்படித்தான் உண்மையா செய்யறது. சரியா, ஓகே. நாங்க 1 வந்துட்டு இங்க கடன் வாங்குறோம். ஸோ இது வந்துட்டு பேஸ் 2 என்றதால இங்க 2 தானே வரும். 2ல 1 போனா 1. ஸோ இதை 1 கொடுத்துட்டோம்னாங்க இங்க 0 இருக்கு. 0ல் 0 போனா 0. ஸோ 1ல அந்த 1 கழிச்சு மட்டும் சொன்னா 1. ஸோ கழிச்சு பெற்ற விடையை பார்த்தோம்னா 101 பேஸ் 2. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர், ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா 101 இரண்டு நிரப்பியை. அப்ப அதுல இரண்டு நிரப்பியை காணப்படும். ஸோ இரண்டு நிரப்பியை காணணும்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்டா 1's காம்ப்ளிமெண்ட் காணணும். அதுக்கப்புறம் 2's காம்ப்ளிமெண்ட் காணலாம் நாங்க. ஸோ 1 இதுல ஒன்றின் நிரப்பியை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இன்வெர்ஸ் என்ன, இதெல்லாம் 0 0 எல்லாம் 1 ஆகுது. வந்துட்டு இரண்டு நிரப்பியை நீங்க எழுதி கொள்ளுங்க, ஷோர்ட் ஆளுகிறேன். இரண்டு நிரப்பியை காண்றதுக்கு 1ஓட அட் பண்ணணும். இப்போ 1ஐயும் 1ஐயும் கூட்டோம்னா 2 0. அது இங்கால வந்து நாங்க கொடுக்குற டைம்ல 1 இதை நாங்க கொடுக்குறோம். 2 கொடுக்குற டைம்ல இந்த விட பெருமானம் வந்துட்டு 1 மாறும். ஏண்டா பேஸ் 2. ஸோ இது 1. ஸோ இதுவும் 1, இது 0. 1ஐயும் 1ஐயும் கூட்டோம்னா 2 இந்த பேஸ்ல இருக்கு. ஸோ 2ல 0, 2ல 1. இது இந்த 2 இந்த அடுத்த இதுல போறதுனால இதுல பெருமானம் வந்துட்டு 1 மாறும் விடைப்பெருமானத்தின் படி. சரியா, ஓகே. இப்ப இதுதான் வந்துட்டு இரண்டு நிரப்பி. இந்த இரண்டு நிரப்பியோட, அதாவது 0 2
0. இந்த 2 நிரப்பியோட நாங்க வந்துட்டு ஒன் ஒன் நோட்டை வந்துட்டு ஆட் பண்ணக்கிறோம். 1 கூட்ட போறோம். கூட்டினோம்னு சொன்னா 0 0 ஒன்றையும் 0 கூட்டினோம்னா 1, ஒன்றையும் கூட்டினோம்னா 2. ஸோ 2க்கு 0. அது அங்கால போக்குல வந்துட்டு 1 மாறும். ஒன்றையும் கூட்டினோம்னா 2, 2க்கு 0. ஸோ அது வந்துட்டு 1 எஸ் இங்க வந்துட்டு சேரப்போகுது. ஸோ இவர் தான் இந்த கேரி பீட். இந்த கேரி பீட்டை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா புறக்கணிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு 4 பீட்ல செய்யறாங்க. இது எல்லாமே 4 பீட்ல செய்யறதுனால நாங்க வந்துட்டு இதை நாங்க புறக்கணிக்கணும். ஸோ புறக்கணிச்சோம்னா ஆன்சர் 0 0 1. இதுதான் உங்களோட எந்த இருக்கிறத பாருங்க ஆன்சருக்கு ஈக்குவல். என்ன பிள்ளை விட்டுருக்கோம்? 2 நிரப்பி எடுத்துட்டோம். அதை வந்துட்டு அட் பண்ணிட்டோம். இதுல வந்துட்டு இது வந்து நாங்க வந்துட்டு கழிக்கணும் என்ன கூட்டி வச்சிருக்கோம். ஸோ இதுல ஒரு பிள்ளை ஒன்று சில நான் திரும்பி ஒரு செஞ்சு காட்டுறோம் பாருங்க. 1 1 not 1 not 1 கழிக்கும் என்ன. 0ல இருந்து 0 போனா 0, 0ல இருந்து 1 போகாது. 1 கடன் வாங்கினோம்னா 2, 2ல 1 போனா 1. ஸோ இங்க நாங்க கடன் வாங்கி நாங்க வந்துட்டு 1 கொடுத்துட்டு இங்க 0 தான் இருக்குது. 0ல 0 போனா 0, 1ல இருந்து 1 போனா 0. நான் அதுக்கு 1 2 போட்டேன். நான் பிள்ளை விட்டேன். சரி இப்ப பாருங்க 0 0 1 0. அதனால அவங்க சொல்றாங்க முன்னோக்கி கொண்டு செல்லும் பிற்றை கேரிபீட்டை புறக்கணித்து பெறப்படலாம் என காட்டுங்க. ஸோ நாங்க வந்துட்டு செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு மார்க்ஸ் தருவாங்க. இதை டூஸ் காம்ப்ளிமெண்ட் காண்றதுக்கு இதை நீங்க 2 அட் பண்ணி இந்த கேரிபீட்டை வந்துட்டு புறக்கணிச்சு பெறப்படலாம்னு காட்டினீங்கன்னா 3வது மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸை எடுத்துடலாம். இதுல அடுத்த சி பாட்டை பார்ப்போம். அமல் ஒரு தனி முறை வழியாக்கி கணனி அப்ப சிங்கிள் ப்ராசஸர் கணனியை தொடக்கி ஒரு வலைமேலுடைய ஒரு வெப் ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்றாரு. சிறிது நேரத்தின் பின்னர் என்ன சிறிது நேரத்தின் பின்னர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் அதே கணனில ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டையும் வந்துட்டு தொடக்கிறார். முதலாவது வினா அதுல தயார், தொழிற்படும், தடைப்பட்ட என்பன ஒரு முறை வழியின் 3 நிலைகளாகும். கணனியின் பணி செயல் முறைமையானது மேற்குறித்த விரிதாள் முறை வழியாக்கியில் ஓட இடம் அளிப்பதற்கு வலைமேலோடி முறை வழியை தற்காலிகமாக நிப்பாட்டப்படுகின்றது. அப்போது வலைமேலோடி முறை வழி மேற்குறித்த 3 நிலைகளில் எந்நிலைக்கு நிலை மாறும் என எழுதுக. சோ இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்டா வந்துட்டு வெப் ப்ரௌசர் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ அந்த டைம்ல அதுக்கு பிறகு ஸ்ப்ரெட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இப்ப விரிதாள் முறை வழியாக்கி ஓட இடம் அளிப்பதற்கு ஸோ வெப் ப்ரௌசர் வந்துட்டு தற்காலிகமாக நிப்பாட்டப்படுது. அப்ப வெப் ப்ரௌசரை வந்துட்டு முறை வழி மேற்குறித்த 3 நிலைகள்ல இந்நிலைக்கு மாறும் என கேட்கிறாங்க. அப்ப வெப் ப்ரௌசர் வந்துட்டு எதுக்கு போகும்னு கேட்க, வெப் ப்ரௌசர் ஏற்கனவே ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு, அதான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ அது வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டுக்காக அவர் வந்துட்டு தயார் நிலைக்கு போகுமா, ஏற்கனவே தொழிற்படும் நிலை எல்லாம் இருக்குது. அப்ப எப்படி தொழிற்படும் நிலைக்கு வர போறல, தயாருக்கா தடைப்பட்டதுக்கா போகுதுன்னு சொல்லி நாங்க வந்துட்டு எழுதணும். இப்ப இது வந்துட்டு ஏதாவது ஒரு இவெண்ட்டுக்காக அவர் வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரா என்று பார்த்தா அப்படி எங்கேயுமே சொல்லலை. இதுல ஒரு இவெண்ட்டுக்காக அவரை வெயிட் பண்றாரு என்று சொன்னா நாங்க சொல்லலாம் பிளாக் ஸ்டேட் சொல்லலாம். சோ இது கண்டெக்ட் ஸ்விட்சிங் நடக்க போதாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க எங்கேயுமே வந்துட்டு ஒரு இவெண்ட்டை பத்தி கதைகள் மற்ற ப்ரோசஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இவர் வந்துட்டு ஸ்டாப் பண்றாரு அப்படிதான் சொல்றாங்க. தற்காலிகமாக நிப்பாட்டப்படுகிறது. சோ அவர் கட்டாயமா ரெடி ஸ்டேட்டுக்கு தான் போய் ஆகும். அவர் பிளாக்குக்கு போயிடலாம். தடைப்பட்ட ஸ்டேட்டுக்கு போகணும்னா அவர் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்றதை பத்தி கதைச்சிருக்கணும். ஒன்றுமே சொல்லலாம் அவங்க அப்படி. சோ அடுத்த இன்னொரு மற்ற ப்ரோசஸுக்கு ஏதாவது எங்களோட ஸ்ப்ரெட்ஷீட்டுக்காக ப்ரோசஸுக்காக இடம் அளிக்கிறதுக்காக அவர் வந்துட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்ட டைம் முடிஞ்சதுனால அவர் வந்துட்டு ரெடி ஸ்டேட்டுக்கு போய்த்தார். இதான் ஆன்சர், ரெடி ஸ்டேட். 2வது பார்க்கணும்.
வலைச்சேவையகத்திலிருந்து வெப் சர்வர் சில தரவுகள் கிடைக்கும் வரைக்கும் எதிர்பார்ப்பதற்கு நேரிடும் போது வலைமேலோடி முறைவழி உட்படும் நிலையின் நிலைமாறலை எழுதுக. ஸ்டேட் டிரான்சிஷனை கேட்டுக்கிறாங்க. இப்பதான் என்ன செய்யுது, வெப் ப்ரௌசர் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தா அவர் வந்துட்டு அவருக்கு சில ரிசோர்ஸ் வெப் சர்வர்ல இருந்து தேவை, சில தரவுகள் தேவை. சோ ஒரு இவெண்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சோ இந்த டைம்ல அவர் ரன்னிங்ல இருந்து பிளாக் ஸ்டேட்டுக்கு மாறணும். சோ இதுல நீங்க எழுதணும் வந்துட்டு இது ரெடி ஸ்டேட், இவர் வந்துட்டு ரன்னிங்ல இருந்து பிளாக் பண்ணப்படுது. மூன்றாவது நாம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வலைமேலோடி முறைவழி விரிதாள் முறைவழி சந்தர்ப்ப ஆளியில் முறைவழி கட்டுப்பாட்டு தொகுதிகளின் ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக் செய்நிரல் எண்ணி ப்ரோக்ராம் கவுண்டரின் பயன்பாட்டை விளக்குக. உங்களுக்கு தெரியும் செய்நிரல் எண்ணி ப்ரோக்ராம் கவுண்டர் என்னதுக்கு இருக்குன்னு தெரியும். அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் முகவரியை தான் அவர் வச்சிருப்பாரு. இன்ஸ்ட்ரக்ஷனை இல்ல, அதோட முகவரி எங்க அவர் வந்துட்டு லொகேட் பண்ணப்பட்டிருக்காரு என்று சொல்ற அந்த அட்ரஸை தானே அவர் வச்சிருப்பாரு. அது தெரியும். அதை மட்டும் நீங்க எழுதலாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு செய்நிரல் எண்ணிற பயன்பாட்டை கேட்கல. மேல உள்ள தந்துருக்காங்க அவங்க பாருங்க. ஒரு வலை மேலோடி முறை வழி ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. அந்த ராட்சியனோட கண்டெக்ட் ஸ்விட்சிங் நடக்குது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த ப்ரோக்ராம் கவுண்டர பயன்பாட்டை கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்துட்டு கொஞ்சம் விரிவா இது எழுத ட்ரை பண்ணணும் இப்படியான வினாக்கள். சோ அதுல என்ன அது பாருங்க வந்துட்டு அப்ப எங்கட வெப் ப்ரௌசர் அவர் தான் இயங்கி கொண்டிருக்காரு. அவர் வந்துட்டு கண்டெக்ட் ஸ்விட்சிங், அதாவது எங்களோட முறைவழி சந்தர்ப்ப ஆளியில வந்துட்டு கண்டெக்ட் ஸ்விட்சிங் நடக்க போகுது. விரிதாள் முறைவழி சந்தர்ப்ப ஆளி என்ன. சோ வந்துட்டு வெப் ப்ரௌசர் வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்துட்டு இயங்குறதுக்கு அந்த கண்டெக்ட் ஸ்விட்சிங் நடக்க போகுது. ஸோ வெப் ப்ரௌசர் ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வெப் ப்ரௌசர் ப்ரோக்ராம் கவுண்டரை பெருமானம் பிசிபியில ஸ்டோர் பண்ண போதும். இதை சொல்லணும் நீங்க. அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எதிர இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கட வலைமேலோடி முறை வழின்ற அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த முகவரி, அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த அறிவுறுத்தல்ற முகவரியை வந்துட்டு அந்த வலைமேலோடியின் பிசிபியில காணப்படுற ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஸ்டோர் பண்ணப்படணும். இதான் முதலாவது. நீங்க இதை 2ஆ பிரிச்சு சொல்லலாம், இல்ல ஒரே தரத்திலையும் சொல்லலாம். அடுத்தது ஏன்னா அதை ஸ்டோர் பண்ணணும். அங்க அடுத்ததாக இயங்க போதே எங்கட வந்துட்டு விரிதாள் ஏன்னா எங்கட ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்டார்ட் பண்ண போதே. சோ அதோட அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டும் விரிதாள் முறைவழியின் அந்த ப்ரோசஸ்ல பிசிபில காணப்படுற பிசிபி ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல காணப்படுற ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஆல்ரெடியா ஏற்கனவே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸை வந்துட்டு நாங்க லோட் பண்ணணும், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணா தான் அது ஒர்க் பண்ண போகும். சோ இந்த விஷயத்தை நீங்க வந்துட்டு 4ஆ வந்துட்டு டிவைட் பண்ணி சொல்லலாம். 2 தரத்திலேயே வந்துட்டு இதை சொல்லலாம். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல இதா இருக்கிறது இவர் இந்த ப்ரோசஸ் இந்த பிசிபில ஸ்டோர் பண்ற ப்ரோக்ராம் கவுண்டரை பெருமதியை நாங்க வந்துட்டு பெருமானத்தை ஸ்டோர் பண்ணணும் அந்த பிசிபில இருக்கிற ப்ரோக்ராம் கவுண்டர்ல. அதே போல வந்துட்டு இந்த ப்ரோசஸ்ல பிசிபி ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை முகவரிய லோட் பண்ணணும். அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்கடா. சரி, ஆன்சர். சோ டி பகுதியை பார்ப்போம். ஒரு கணனி 16 பிட் மெய்நிகர் முகவரிகளை பயன்படுத்துகின்றது. இக்கணனியில் ஒரு 32 KB பௌதிக நினைவகமும் ஒரு 4 KB பக்க பருமனும் உள்ளன. சோ ஓகே, அப்ப எங்களுக்கு தந்திருக்காங்க ரேம்டா சைஸ் தந்திருக்காங்க. பௌதிக நினைவகம் வந்துட்டு 32 KB தந்திருக்காங்க. பேஜ் சைஸ் தந்திருக்காங்க 4 KB. உங்களுக்கு தெரியும் பேஜ் சைஸ் ஈக்குவல் டு ஃப்ரேம் சைஸ், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, முதலாவது வினாவை பார்ப்போம். பௌதிக நினைவகத்தில் உள்ள சட்டகங்களின் எண்ணிக்கை எழுதுக. அப்ப ஃப்ரேம் எத்தனை இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப மொத்த சைஸ் பௌதிக நினைவகத்துல மொத்த சைஸை பார்த்தோம்னு சொன்னா 32 KB என்று தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க வந்துட்டு
எத்தனை ஃப்ரேம் இருக்குன்னு எங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஒரு ஃப்ரேம்ல சைஸால நாங்க டிவைட் பண்ணணும். ஃப்ரேம்ல சைஸ் எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு வந்துட்டு பேஜ் சைஸ் தெரியும். ஸோ பேஜ் சைஸ் ஈக்குவல் ஃப்ரேம் சைஸ்ன்னு சொல்லித்தேன். ஸோ 4ஆல டிவைட் பண்ணிக்கிட்டு சொன்னா. ஸோ டோட்டலா எத்தனை இருக்குன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 8 இருக்கு. ஸோ 8 ஃப்ரேம்ஸ். இதுதான் ஆன்சர். ஈஸி எனக்கு முதலாவது. ஸோ இதே சந்தர்ப்பத்துல நீங்க வந்துட்டு கீழே இருக்கிற வினாக்களை செய்யற டைம்ல நாங்க வந்துட்டு இந்த மெய்நிகர் முகவரி 16 பிட் இருக்கு. அதே போல வந்துட்டு 32 KB பகுதி நினைவகம் மட்டும் தந்திருக்காங்க. இதுல இருந்து சில டீடைல்ஸ் நாங்க கீழே இருக்கிற வினாக்களை செய்யறதுக்கு முதலை நோட் பண்ணி வச்சோம்டா கீழே இருக்கிறத செய்யறது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ 16 பிட்ல எங்களுக்கு தெரியும் ஒரு வர்ச்சுவல் அட்ரஸ் வந்துட்டு பேஜ்ல நம்பர்லையும் அதே போல ஆஃப்செட்லையும் தங்கி இருக்கு. ஸோ பேஜ் நம்பருக்கு எத்தனை பிட், அதே போல வந்து ஆஃப்செட்டுக்கு எத்தனை பிட் வந்து நாங்க ஆல்ரெடியா கண்டுபிடிச்சு வச்சோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை பார்த்தோம்னு சொன்னா பேஜ் சைஸை பார்த்தோம்னா 4 KB தான் இருக்காங்க. ஸோ பேஜ் சைஸ் 4 KB இதுல தான் வந்துட்டு எங்களுக்கு ஆஃப்செட் தங்கி இருக்குது. ஸோ 2 into 2 to the power 10 என்ன பைட்ஸ். ஸோ அடிகள் சமனா இருந்தா பெருக்கப்படுற டைம்ல அடுத்து கூட்டப்படும் உங்களுக்கு தெரியும். ஸோ 12 என்ன பைட்ஸ். ஸோ மொத்தமா எங்களுக்கு 12 பிட் 12 பிட் என்னத்துக்கு தேவைன்னு சொன்னா ஆஃப்செட்டுக்கு தேவை. ஸோ 16 பிட் மெய்நிகர் முகவரின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ வர்ச்சுவல் அட்ரஸுக்கு எங்களுக்கு பேஜ் நம்பரை குறிச்சு காட்டுறதுக்காக பேஜ் நம்பரை இண்டிகேட் பண்றதுக்கு 4 பிட் தேவை. ஸோ இது இவ்வளவும் சேர்ந்துதான் வர்ச்சுவல் அட்ரஸ் எங்களுக்கு கிடைக்கப்பெறுது. ஸோ அதே போல பௌதிக நினைவகம் தந்திருக்காங்க எங்களுக்கு 32 KB. நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே 32 KB. 32 KB பார்த்தோம்னா 2 × 5 32 into 2 to the power 10 bytes. அங்க அட் பண்ணோம்னு சொன்னா 2 × 15. ஸோ 15 சொன்னா எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 12 பிட் வந்துட்டு ஆஃப்செட்டுக்கு தேவை. ஏன்னா ஃப்ரேம் சைஸ் ஈக்குவல் பேஜ் சைஸ் சொல்லித்தான். ஸோ 12 பிட் எங்களுக்கு ஆஃப்செட்டுக்கு தேவை என்ன ஒதுக்கப்பட்ட பிட்டுக்கு. அதே போல வந்துட்டு 15ல 12 வைத்து 3 இருக்குது. 3 பிட் தான் வந்துட்டு ஃப்ரேம் சைஸுக்கு தேவை. ஸோ இது உலகம் சேர்ந்துதான் 15 பிட் சேர்ந்துதான் எங்களுக்கு வந்துட்டு பிசிக்கல் அட்ரஸ் கிடைக்குது. இதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். இரண்டாவது நாம பார்த்த மட்டும் சொன்னா 64 KB பருமன் உள்ள ஒரு செய்நிரலை ஒரு பயனர் இக்கணனியில் ஓட விடுகிறார். அப்ப இத எங்களுக்கு தெரியும் ரேம்ட சைஸ் 32 KB. ஆனா 64 KB பருமன் உள்ள ஒரு செய்நிரலை ரன் பண்ணலாம் கூட ரன் பண்ணலாம். அதுதான் எங்களோட பேஜிங் கான்செப்ட். எங்களோட ரேமோட அதிகரிச்ச பருமன் உள்ள ஒரு செய்நிரலையும் இந்த கணனியில ஓட விடலாம் என்றா பேஜிங் அதைத்தான் எங்களுக்கு வந்துட்டு பேஜிங் அட்வான்டேஜ் அதுதான். ஓகே ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் அம்முறை வழியாக்கியின் பக்க அட்டவணை பேஜ் டேபிளின் முதற் சில நிறைகளின் சில தெரிந்தெடுத்த புலங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஸோ ஒரு போர்ஷன் தந்திருக்காங்க. இதுல வந்துட்டு எங்களுக்கு ஒரு பார்ட் தந்திருக்காங்க பேஜ் டேபிள்ல. ஸோ பக்க எண் அட்டவணைக்கு ஒரு சுட்டியாக பயன்படுத்தப்படுகின்றது. சட்ட எண் இருமமாக காட்டப்பட்டுள்ளது. பிட்டின் செல்லுபடி ஒன்றாக இருப்பதன் மூலம் அப்பக்கம் பௌதிக நினைவகத்தில் இருக்கின்றமே காட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் இது பேஜ் ஹிட், இது பேஜ் ஃபால். பேஜ் ஹிட் இது வந்துட்டு ரேம்ல இருக்கு, நினைவகத்துல இருக்கு. பௌதிக நினைவகத்துல 0 போட்டா அது இல்ல, அது வந்து வர்ச்சுவல் மெமரியில இருந்து நாங்க வந்துட்டு கொண்டு வரணும் ரேமுக்கு. மேற்குறித்த முறை வழியில் மெய்நிகர் முகவரி ஏற்கனவே பார்த்துட்டோம் 16 பிட். ஸோ 16ல தந்திருக்காங்க. 4 பிட் வந்துட்டு இது 4 வந்துட்டு எங்களுக்கு தெரியும் பேஜ் நம்பரையும் இது ஆஃப்செட்டையும் குறிக்கிறதுக்கு இருக்கு. நாங்க ஏற்கனவே அதை நோட் பண்ணி எடுத்துட்டோம். என கொள்கை மேற்குறித்த முகவரி படமாக்கப்படும் 15 பிட் பௌதிக முகவரி எழுதுங்க. நாங்க ஏற்கனவே 15 பிட்டையும் வந்துட்டு நாங்க எப்படி வந்து நோட் பண்ணி எடுத்துட்டோம். ஏற்கனவே அவங்களுக்கு தந்திருக்காங்க. ஓகே
சோ இதுல நீங்க இப்படியான வினாக்கள் வர டைம்ல இந்த ஓப் செட் என்று சொல்றது ஒரு காலமும் வந்துட்டு நாங்க மெப் பண்ற டைம்ல மாறாது. ஏன்னா நாங்க பேஜ் ஒரு பேஜ் ஒரு ஃப்ரேமுக்கு தான் மெப் பண்ணுவோம். ஒவ்வொரு துண்டை கொண்டு போய் மெப் பண்றோம், ஒரு பேஜ் அப்படியே கொண்டு போய் ஒரு ஃப்ரேமுக்கு தான் மெப் பண்ணுவோம். அதனால எந்த இடப்பெயர்ச்சியில இருக்கோ அதே இடப்பெயர்ச்சி தான் பேஜுக்கும் ஃப்ரேமுக்கும் வந்துட்டு மெப் ஆகும். ஸோ எங்களோட ஆஃப் செட் வந்துட்டு மாற போறல மெப் பண்ற டைம்ல அதை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ மாற போற ஒன்று சேஞ்ச் ஆக போகுது. பேஜ் நம்பர் வந்துட்டு ஃப்ரேம் நம்பருக்கு வந்துட்டு மேப் பண்ண போறோம். இது வந்துட்டு பேஜ் நம்பர். ஸோ இது வந்துட்டு பைனர்ல தந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் பேஜ் நம்பர் இது 0 இருக்கு, இது 1 இருக்கு. அப்ப ரெண்டுமே நாங்க வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா இது 2 என்ன. இந்த 2 பேஜ் நம்பர் எதுக்கு மெப் ஆகுது ஃப்ரேமுக்குன்னு சொல்லி நாங்க பேஜ் டேபிள்ல பார்க்க போறோம். ஸோ 2 பார்த்தோம்னா இந்த இருக்கு இந்த 2. ஸோ மெப் பண்ணது சட்டம் 1 நோட்டுக்கு மெப் ஆகுது. ஸோ நீங்க என்ன எழுதணும்? 15 வீட்டம் 1 நோட். அதுக்கு பிறகு வரைந்த இருக்கிற அவ்வளோத்தையும் அதே மாதிரி அந்த ஓப்செட் அப்படியே பார்த்து எழுதினீங்கன்னு சொன்னா சரி இதானா ஆன்சர். ஸோ இது வந்துட்டு அவ்வளவு கஷ்டம் இல்லை, ஈஸியா செஞ்சிடலாம். அடுத்து நாங்க பார்ப்போம். மேலே இரண்டில் காட்டப்பட்ட மூன்றாவது வினா, மேலே இரண்டில் குறிப்பிட்ட முறை வழியில் மெய்நிகர் முகவரி அப்ப வேர்ச்சுவல் அட்ரஸ் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ தேவைப்படுகின்றதுன்னா கொள்க. ஸோ வேர்ச்சுவல் அட்ரஸ் தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வேர்ச்சுவல் அட்ரஸ் சொன்னா 16 பீட். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 பீட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பேஜ் நம்பரை குறிக்கிறதுக்காக. ஸோ பேஜ் நம்பரை பார்த்தோம்னு சொன்னா இது 4. இங்க வந்து அந்த 4 செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு எதுக்குமே மெப் பண்ணு படலை. என்ன மெப் பண்ணு படலை. சோ அதுக்கு பணி செயல் முறைமை அப்பக்கத்திற்கான சட்டமாக 011 தெரிந்தெடுக்காமைக்கான ஒரு காரணத்தை எழுதுக. ஏன் இதை எடுக்கிறாங்க? அப்ப மெப் பண்ணப்படல, ஏன் இதை மெப் பண்ணப்படல? 011 இங்க 011 தேடணும்னு சொன்னா இது இல்ல, எங்கேயுமே இல்ல. ஆனா இதுல வந்துட்டு ஒரு பகுதி தானே எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சொற்களையும் இருக்கலாம். சோ அப்படி இருந்தா ஏன் அதை தெரிந்தெடுக்கல? என்ன காரணம்? அப்படி யோசிச்சோம்னு சொன்னா ஏற்கனவே அந்த சட்டத்துக்கு அந்த 011 சொல்ற அந்த சட்டத்துல வேற ஏதாவது பேஜ் வந்து ஆல்ரெடியா அதுல ஸ்டோர் பண்ணப்பட்டிருந்தா இவர் எடுக்கல தானே. இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லையே. என்ன அதாவது இந்த இருக்கிற 4 என்று சொல்ற இந்த பேஜ் நம்பர் எதுக்கு மேஜ மேப் பண்ணப்படல. ஆனா ஏன் இந்த 011 என்று சொல்ற இந்த சட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படல? என்ன காரணம்? சோ ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அந்த சட்டத்துல வேற ஏதாவது ஒரு பேஜ் வந்துட்டு அங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கலாம், அதுக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ வேற ஏதோ ஒரு பேஜ் வந்துட்டு அந்த ஃப்ரேம்ல வந்துட்டு ஆக்கியூபை பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்க சரி. நான்காவது, பக்க அட்டவணையின் மேற்குறித்த புலங்களுக்கு மேலதிகமாக ஒரு மாற்றி அமைத்த மோடிஃபைட் பிட் இருக்கலாம். பக்கத்தரவு மாறும்போது அப்பிற்று ஒன்றாக மாறுகின்றது. அத்தகவல் பணி செயல் முறைமைக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? சோ மோடிஃபைட் பிட் நாங்க இதுக்கு முதல், அதாவது இந்த வினா 2024 வாரத்துக்கு முதல் சரியா இந்த மோடிஃபைட் பிட் பற்றி நீங்க நிறைய படிச்சிருக்க மாட்டீங்க அதுக்கு முதல். ஆனா 2024 அந்த வினா வந்துட்டு மோடிஃபைட் பிட் சம்பந்தமா பேஜ் டேபிள்ல வந்துட்டு அடிஷனலா இன்னொரு குளம் வந்துட்டு மோடிஃபைட் பிட். இதுக்கு முதல் நீங்க பார்த்தது எல்லாமே வந்துட்டு வெலிடிட்டி பிட், செல்லுபடி பிட் தான் நாங்க பார்த்திருக்கோம். சோ இப்ப மோடிஃபைட் பிட் வந்துட்டு சோ இதுல கேட்கப்படாத இன்னொரு முக்கியமான இன்னொரு குளம் ஒன்று இருக்குது. அதாவது செல்லுபடி பீட், அதாவது மாற்றி அமைத்த பீட். அதே போல ரெஃபரன்ஸ் பீட் ஒன்று இருக்குது. அதை நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு. சோ மாற்றி அமைத்த பீட் என்னத்துக்கு இருக்குன்னு பாப்போம். இப்ப உதாரணத்துக்கு நாங்க வந்துட்டு எங்களோட இப்ப ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். அந்த ப்ராசஸ்ல இருக்கிறது வந்துட்டு வெர்ச்சுவல் மெமரிக்கு வந்து வெர்ச்சுவல் மெமரியில இருக்கிற சில போர்ஷன் வந்துட்டு சில பகுதிகள் வந்துட்டு எங்களோட ரேமுக்கு கொண்டு வரப்படுது. அதுதான் நாங்க மேப் பண்றோம். என்ன எம்எம்யூ மேப் பண்ணப்படுது. அதாவது எங்களுக்கு எந்த பேஜ் நம்பர் எந்த சட்டத்துல இருக்குன்னு சொல்லி மேப் பண்றோம். ஸோ எல்லா எங்களோட ப்ரோசஸர் எல்லாமே ரேம்ல இருக்காண்டா இல்ல, ஒரு பகுதி தான் இருக்குது. ஸோ சிபியூக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சில சில இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுற டைம்ல ரேம்ல இருக்கிற, அதாவது இந்த மெப் பண்ணப்பட்டு இருக்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன் சில தகவல்கள் வந்துட்டு எங்களோட வேர்ச்சுவல் மெமரிக்கு ஸ்வைப் அவுட் பண்ணணும்.
ஏன்னா இம்பார்ட்டன்டான சில இன்ஸ்ட்ரக்ஷன் சிபியூக்கு தேவைப்பட்டா ரேம்ல இல்லாம இருந்தா அவரை வர்ச்சுவல் மெமரியில இருந்து கொண்டு வரணுமே. இங்க கொண்டு வரக்குள்ள இவருக்கு இடம் இல்லாம இருந்தா, கொண்டு வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்லாம இருந்தா, இதுல இருக்கிற சில பேரை வந்துட்டு நாங்க மறுபடியும் கொண்டு போகணுமே எங்களோட வர்ச்சுவல் மெமரிக்கு. சோ அப்படியான சந்தர்ப்பத்தை இந்த 2 பிட்டும், அதாவது மோடிஃபைட் பிட், ரெஃபரன்ஸ் பிட் வந்துட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ மோடிஃபைட் பிட் சொன்னா நாங்க ஒரு ஒரு கோடிங்க, ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கமெண்ட வந்துட்டு நாங்க வந்துட்டு சிபியு வந்து ரன் பண்ணுது. உதாரணத்துக்கு எக்ஸ்ல பெருமானம் இருக்குன்னு வைங்களேன். எக்ஸ்ல பெருமானமே இதுல வந்துட்டு 10 இருக்கு. சோ ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணி முடியும். எக்ஸ்ல பெருமானம் இப்ப எக்ஸ் பிளஸ் 10 எக்ஸ் பிளஸ் 5 ஆயிடுது. சோ இப்ப உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ல பெருமானம் என்ன, 10 15 15 ஆயிடுது. இப்ப எக்ஸ்ல பெருமானம் 15. சோ எக்ஸ்ல பெருமானம் இப்ப ஏற்கனவே இருந்தது 10, இப்ப அப்டேட் பண்ணப்பட்டுட்டு 15 அப்டேட் பண்ணப்பட்டுட்டு. சோ நாங்க வந்துட்டு ஸ்வாப் அவுட் பண்ற டைம்ல, முக்கியமான ப்ரோசஸ் வர டைம்ல இவரை நாம மறுபடியும் ரேம்ல இருக்கிறத வர்ச்சுவல் மெமரிக்கு கொண்டு போய் நாங்க அங்க வந்துட்டு விட்டோம்னு சொன்னா, எதுவுமே செய்யாம ரைட் பண்ணாம நாங்க வந்துட்டு ஸ்வாப் அவுட் பண்ணி விட்டோம்னு சொன்னா எக்ஸ்ட்ரா பெருமானம் 10ஆகவே இருக்கும். அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணது வந்துட்டு லாஸ்ட் ஆயிரும். அப்டேட் பண்ணிருக்கோம் இப்ப 15. சோ அப்டேட் பண்ணதை நாங்க வந்துட்டு ரைட் பண்ணணும். எங்கட வர்ச்சுவல் மெமரியில 2ஆம் தர நினைவகத்துல ரைட் பண்ணணும். அப்டேட் பண்ணி தேவை. சோ இந்த மோடிஃபைட் பிட் என்னத்தை மென்ஷன் பண்ண மாட்டா, 1 போட்டா நீங்க ஸ்வாப் அவுட் பண்ற டைம்ல டிஸ்க்ல ரைட் பண்ணணும். 0 இருந்தா நீங்க ஸ்வாப் அவுட் பண்ற டைம்ல டிஸ்க்ல ரைட் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையுமே ரைட் பண்ணாம தேவையானதை மட்டும் ரைட் பண்றதுக்காகவும், ரைட் பண்ண தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு ரைட் பண்ணாம ஸ்வாப் அவுட் பண்றதுக்காகவும் தான் இந்த மோடிஃபைட் பிட் இருக்கு. சோ நீங்க கட்டாயமா சொல்லணும் என்ன, 2ஆம் தர நினைவகத்துல இந்த மோடிஃபைட் பிட் வந்துட்டு 1 இருந்தா கட்டாயமா ரைட் பண்ணணும் ஸ்வாப் அவுட் பண்ற டைம்ல என்ன. ஆனா 0 இருந்தா நீங்க அதை ரைட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்வாப் அவுட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் ப்ராசஸுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்க வந்துட்டு இடம் கொடுக்கறதுக்காக. இதுதான் வந்துட்டு மோடிஃபைட் பிட். ஸோ இது மோடிஃபைட் பிட். இது உங்களுக்கு தெரியுமே, இதுவும் தெரியும். ரெஃபரன்ஸ் பிட்ன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு ப்ரோசஸ், நாங்க அந்த ப்ரோசஸ்ல இருக்கிற ஓகே, இதுல இந்த ப்ரோசஸ்ல இருக்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து நாங்க மாடிஃபை பண்ணோம். சிலதுகளை எடுக்காமலே இருக்கோம். ரேம்ல இருக்கு, சிபியு வந்துட்டு சிலதுகளை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை, ஆனா சிலதுகளை எடுக்குது. சோ அப்படியான சந்தர்ப்பத்துல அண்மையில எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அவர் ரைட் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது, அது அப்படியான விஷயங்களுக்கு அவர் வந்துட்டு 1 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இண்டிகேட் பண்ணோம். நாங்க ஆரம்பத்திலேயே நாங்க எடுத்துட்டோம், சில கோடிங்ஸ் எடுத்துட்டாங்க. ஆனா அவரை சிபியு எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அவரை எக்காரணம் கொண்டும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எடுக்கல இன்னும். சோ அப்படியானதுக்கு வந்துட்டு 0 போட்டு மெயின்டைன் பண்ணோம். சோ 1 என்ன அர்த்தம், சிபியு கிட்டத்துல அண்மையில எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. அதுக்கு தேவைப்படும், பிறகும் தேவைப்படலாம், ஆனா அண்மையில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 0 போட்டா இவர் அண்மையில் எடுக்கல, இவரை பயன்படுத்தல அவர் இந்த சிபியு. சோ இவர் ஒரு தற்போதைக்கு இம்பார்ட்டன் இல்ல. அவர் பிறகு இம்பார்ட்டன் ஆகலாம், ஆனா தற்போதைய நிலைக்கு இவர் இம்பார்ட்டன் இல்ல. சோ இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு சிபியு எடுத்து எக்ஸிக்யூட் பண்ற டைம்ல, அது வந்துட்டு கேட்கிற டைம்ல பேஜ் ஃபால்ட் ஏற்பட்டா, இப்படியான அண்மையில எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாத ப்ரோசஸ வந்துட்டு ஸ்வாப் அவுட் பண்ணிட்டு, ஏன்டா அவரை சிபியு எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலையே, சோ இவருக்கான பாசிபிலிட்டி கூட எடுக்கிறதுக்கு. சோ இவரை வந்துட்டு இப்படியானதுகளை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அதாவது ஸ்வாப் அவுட் பண்ணிட்டு, 2ஆம் தர நினைவகத்துல இருக்கிற சிபியு எக்ஸிக்யூட் பண்ண தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து சிபியு எடுத்துக்கொண்டு வர. சோ இதுதான் பேஜ் டேபிள்ல மேப் பண்ணப்படும். சோ அப்படியானதுக்கு தான் ரெஃபரன்ஸ் பிட் இருக்கு. சோ
வெலிடிட்டி வெலிட் பிட் உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு ரேம்ல இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்கிறது. அதான் பேஜ் ஃபோல்ட், பேஜ் ஹீட் ஏற்படுறது. இது வந்துட்டு பேஜ் ஹீட், இது பேஜ் ஃபோல்ட். அப்படி பேஜ் ஃபோல்ட் ஏற்பட்டா உங்களுக்கு தெரியும், இரண்டாம் தர நினைவகத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வரணும். இது இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன் சிபியுக்கு தேவைப்படுது. ஓகே, இது இப்ப மோடிஃபைட் பிட்னா உங்களுக்கு தெரியும், சிபியு எடுத்து வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சிபியு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்வேப் அவுட் பண்ற டைம்ல இரண்டாம் தர நினைவகத்துல இவரை ரைட் பண்ணணும். 0 போட ரைட் பண்ண தேவையில்ல, 1 போட ரைட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் பிட்னு சொன்னா சிபியு அண்மையில் எடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது, அவர் திரும்பி மறுபடியும் எடுக்கலாம். 0 போட்டு அவர் அண்மையில பயன்படுத்தவே இல்லை, இவர் தற்போதைக்கு தேவைப்படாது, சோ ஸ்வேப் அவுட் பண்ணலாம். அப்படியானது இல்லை. சோ ஸ்வேப் அவுட் பண்றதுக்கு அதை வந்துட்டு டிஸ்க்ல ரைட் பண்றதா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு இந்த 2 பிட்கள் பயன்படுத்தப்படுது. ஸோ இதை தனிக்கு இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இ பகுதியை பார்த்தோம்னு சொன்னா, இண்டெக்ஸ் அலோகேஷன் திட்டம் பயன்படுத்தப்படும் ஒரு வட்டில் நம்பர் தந்திருக்காங்க ஆகிய தொகுதிகளில் கோப்பின் தரவுகள் தேக்கி வைக்கப்படுகின்றன. இக்கோப்பின் தொகுதிகளை காண்பதற்கு பணி செயல்முறைமைக்கு இந்த ஒதுக்கீட்டு திட்டத்தில் தேவைப்படும் முக்கிய தகவல் யார்? ஸோ இந்த நம்பர்ஸ்ல வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் என்ன, இண்டெக்ஸ் பிளாக், அதாவது முதலாவது பிளாக்ல நம்பர் என்னன்ற அந்த அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த ஒதுக்கீட்டு திட்டத்தில் தேவைப்படுற முக்கிய தகவல் என்னன்னு சொன்னா இந்த பிளாக் நம்பர் தேவை, இண்டெக்ஸ் பிளாக் நம்பர் எங்களுக்கு தேவை. அதை நீங்க சொன்னீங்களா? சரி. அதுல இரண்டாவது பகுதியை பார்த்தோம்னு சொன்னா அடுத்துள்ள ஒதுக்கீட்டு கண்டினியூஸ் அலோகேஷன் சுட்டி ஒதுக்கீட்டுடன் இண்டெக்ஸ் அலோகேஷனோட ஒப்பிடும் போது ஒரு வெளித்துண்டாக்கம் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ஏற்படுவதற்கு ஏதுவாக இருக்கலாம். எந்த அலோகேஷன் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ஏற்படுறதுக்கு ஏதுவாக இருக்கலாம் கேட்கிறாங்க. கண்டினியூஸ் அலோகேஷன் உங்களுக்கு தெரியும், நாங்க வந்துட்டு அந்த பிளாக்ல பக்கத்துலயே வந்துட்டு ஸ்டோர் பண்றது. ஆனா வந்துட்டு இண்டெக்ஸ் அலோகேஷன் சொன்னா எங்களுக்கு தெரியும் வந்துட்டு இண்டெக்ஸ் மூலமா அடுத்த இதுல மீதி பகுதி எங்க இருக்குன்னு சொல்லி அதுல வந்துட்டு இண்டெக்ஸ் எந்த பிளாக்ல மீதி பகுதி இருக்குன்னு சொல்லி நாங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணி போறது, லிங்க் பண்ணி போறது. சோ வந்துட்டு எங்களுக்கு தெரியும் கண்டினியூஸ் அலோகேஷன்ல வந்துட்டு இதெல்லாமே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு இதெல்லாமே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. இதுல ஸ்பேஸ்ல வந்துட்டு இரண்டு பகுதி எம்டியா இருக்குது, 2 பிளாக். ஸோ இதுல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. ஸோ இது எம்டியா இருக்கு. இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கு எங்களுக்கு வந்துட்டு 3 பிளாக் தேவைப்படுது. ஸோ பிளாக் வந்துட்டு 3 தேவைப்படாது வைப்போம். ஆனா கண்டினியூஸ் அலோகேஷன்ல எங்களுக்கு தெரியும் பக்கத்துல இருக்கணும் 3, என்ன அடுத்தடுத்ததா இருக்கணும். அடுத்தடுத்ததா இருந்தா தான் நாங்க அலோகேட் பண்ணலாம். சோ 3 பிளாக் தேவைப்படுற அந்த ஃபைல இதுல ஸ்டோர் பண்ண இயலாது. ஆனா இடம் இருக்கு ஸ்டோர் பண்றதுக்கு, என்ன 3 பிளாக் எம்டியா இருக்கு. ஆனாலும் அடுத்தடுத்தான ஒதுக்கீட்டுல வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. அதைத்தான் சொல்றது நாங்க வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். இடம் இருக்குது இருந்தோம்னா ஸ்டோர் பண்ண இயலாது. ஆனா லிங்க் அலோகேஷன்ல நாங்க செய்யலாம். ஏன்னாடா லிங்க்ல சொல்லுவோம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி போட்டு இதுல வந்துட்டு லிங்க் அடுத்தது எங்க இருக்கு, இதுல இருக்கு, இதுல நாங்க ஸ்டோர் பண்ணிட்டு சொல்லுவோம் அடுத்த லிங்க் எங்க இருக்கு, இதா இருக்கு, இதுல ஸ்டோர் பண்ணலாம். இதுல வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ஏற்படாது. ஆனா கண்டினியூஸ் அலோகேஷன்ல அடுத்தடுத்ததா அலோகேட் பண்ணணுமே, சோ இங்க செய்யலாது. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எதுல ஏற்படும் சொன்னா கண்டினியூஸ் அலோகேஷன்ல தான் ஏற்படும். ஸோ இவ்வளவு வந்தான் இந்த கேள்வி. ஸோ ஈஸி கேள்வி இது. ஓகே, நீங்க வந்துட்டு திருக்கோயில் தொடக்கம் கல்முனை வரைக்கும் இருக்கிறார்கள் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் இண்டிவிஜுவல் கிளாஸ் ஓ குரூப் கிளாஸ் தான் வந்துட்டு சொன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 83742228. ஸோ வந்துட்டு ட்ரிங்கமேலியில் இருக்கிறார்கள். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னா நீங்க வந்துட்டு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே தான் நான் வந்துட்டு திருக்கோயில் டு
ஃப்ரம் திருக்கோயில் டு கல்முனை வரைக்கும் இருக்கிற ஆட்களுக்கு கிளாஸ் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் தேவைன்னு சொன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.